ஸோ ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸில் 16th கொஸ்டின், ப்ரிடிக்ட் A, B, C and D ஃபார் த ஃபாலோவிங் ரியாக்ஷன். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குறாங்க. இது தேலிக் அன்ஹைட்ரைடு. அப்புறம் அந்த தேலிக் அன்ஹைட்ரைடை அமோனியா கூட ஹீட் பண்ணும்போது ஏங்கிற காம்பவுண்ட் கிடைக்கி. இந்த ஏவை வந்து 2 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஆல்கஹாலிக் KOH போடணும். அதாவது KOH அப்படின்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அது கூட ட்ரீட் பண்ணணும். ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் அது செகண்ட் ஸ்டெப்பு வந்து B. அது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். B கூட ட்ரீட் பண்ணும்போது C கிடைக்கி. இப்போ இந்த C கூட ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு அல்கைல் ஹேலைடு. இது 3 கார்பன் இருக்கிறதுனால பிரான்ச்சாக இருக்கிறதுனால ஐசோப்ரோப்பைலமீன். ஸோ கவனிச்சிக்கிடுங்க. 1, 2, 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரொப்புன்னு ஆரம்பிக்கும். பிரான்ச்சாக இருக்கிறதுனால ஐசோப்ரோப்பைலமீன். அதுவும் D அப்படிங்கிற காம்பவுண்டும் கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து தேலிக் அன்ஹைட்ரைடு. இது வந்து 2 ரியாக்ஷனை நீங்கள் நேமிங் ரியாக்ஷன் ஞாபகம் வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கேப்ரியல் தேலியிமைடு. சிந்தசைஸ். அதுவும் ரெண்டாவது ஹாஃப்மேன் அமோனோலைசிஸ். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் ஞாபகம் வைக்கணும். சரி, எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னா இந்த 2 நேமை தெரிஞ்சுக்கிடுங்க. ஸோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தேலிக் அன்ஹைட்ரைடு எடுக்கலாம். தேலிக் அன்ஹைட்ரைடு ஸ்ட்ரக்சர் எப்படி வரைகிறோம் பாருங்கள். பென்சீன் ரிங் போடணும். ஸோ டபுள் பாண்டு இங்கே போடுறேன்னா இந்த 2 சைடும் கார்பனை சுற்றி 4 பாண்டு இருக்கணும். சரிங்களா? ஸோ C டபுள் பாண்டு O கார்பனைன்னு சொல்லுவாங்க. C டபுள் பாண்டு O இது 2 சேர்ந்து ஓங்கிற இதில் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு பேர் தேலிக் அன்ஹைட்ரைடு. இதை அமோனியா கூட ட்ரீட் பண்ண போகிறேன். ஹீட்டு அமோனியா எப்படி அப்படின்னா NH2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரி, NH2 அமோனியா NH3 தானே. ஸோ இப்படி எழுதுகிறேன் நான். ஸோ இதில் இந்த H2O வந்து என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். அப்போ மீதி இருக்கிறது என்ன, C டபுள் பாண்ட் O இந்த இடத்துல NH இருக்கும். NH. ஸோ இதுக்கு பேர் தேலியிமைடு. ஸோ தேலிக் அன்ஹைட்ரைடை அமோனியா கூட ஹீட் பண்ணும்போது தேலியிமைடு. ஸோ நமக்கு A வந்து கிடச்சிருச்சு. இந்த தேலியிமைடை இங்கே 2 ஸ்டெப்பு இருக்குது. B நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆல்கஹாலிக்கில் இருக்குது. பட் இங்கே வந்து KOH கொடுத்துருக்கனால நீங்கள் KOHன்னு எடுத்துக்கிடுங்க. KOH கூட ட்ரீட் பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்கள். இந்த H பதிலாக K வந்து உள்ளே வந்துடும். H ப்ளஸ்ஸாக வெளியே போகும், K ப்ளஸ்ஸாக உள்ளே வரும். அப்போ என்ன நடக்கும், இந்த ஸ்ட்ரக்சர்லலாம் எந்த சேஞ்சும் இல்லை. அப்படி போடுறேன். அதேமாதிரி எண்ணும் எந்த ஸ்டேஜும் இல்லை. Hக்கு பதிலாக K வந்துடுது. சரிங்களா? இதுக்கு பேர் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் தேலியிமைடு. அல்லது பொட்டாசியம் தேலியிமைடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம 2வது ஸ்டெப்பில் B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த B என்ன அப்படின்னா 2 நேமிங் ரியாக்ஷன் நான் சொன்னேன் இல்லையா. 2 நேமிங் ரியாக்ஷன், ஒன்று கேப்ரியல் சிந்தசிஸ், இன்னொன்று ஹாஃப்மேன் அமோனாலிசிஸ். அதுபடி பார்த்திங்கன்னா கேப்ரியல் தேலியிமைட் படி இந்த B வந்து RXன்னு எடுக்கேன். ஸோ இது R அப்படிங்கிறது அல்கைல், X அப்படிங்கிறது ஹேலைடு. ஸோ இது அல்கைல், இது ஹேலைடு.
எக்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிடுங்க. எக்ஸ் அப்படிங்கிறது ஹேலைடு வந்து FCl BrI. ஸோ பீரியாடிக் டேபிளில் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இதுதான் ஆர்டரு, சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் மாதிரி. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஆர் அப்படிங்கிறது அல்கைலும் இருக்குது, அரையிலும் இருக்குது. நம்ம அல்கைல் பற்றி மட்டும்தான் பேசுவோம் கேப்ரியல் தேலியமைட் சிந்தசிஸில். ஏன்னா அரையில் வந்து SN2 சப்ஸ்டியூஷன் ஆகாது, அல்கைல் மட்டும்தான் ஆகும். SN2 சப்ஸ்டியூஷன் இங்கே நடக்கும். SN2னா என்னன்னு தெரியும். S மீன்ஸ் சப்ஸ்டியூஷன், N மீன்ஸ் நியூக்ளியோஃபிலிக். ஸோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், 2 மீன்ஸ் பைமாலிகுலர். ஸோ இதுதான் SN2க்கு அர்த்தம், SN2ஓட அப்ரிவேஷன். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த ரியாக்ஷனுக்கு ரெண்டுமே சப்ஸ்ட்ரேட்டும் நியூக்ளியோஃபைலும் ரெண்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணும். அப்போ தான் அந்த ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும், அதுதான் அர்த்தம். ஸோ இப்போ பி வந்து RXன்னு போட்டிருக்கோம். ஸோ இது பொட்டாசியம் சால்ட் ஆஃப் தேலியுமேட் கூட நடக்கும்போது என்ன நடக்கும். முதல் KOH போட்டு எழுதிட்டீங்க. இப்போ ரெண்டாவது பியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த பி வந்து RX, அதாவது அல்கைல் ஹேலைடு, இது கூட போட போகிறோம். என்ன நடக்கும் அப்படின்னா, இதில் அல்கைல் ஹேலைடு போடுறேன், அல்கைல் ஹேலைடு. ஸோ இந்த கேவும் எக்ஸும் சேர்ந்து வெளியே போயிடும். மீதி இருக்கிறத எழுதிடுங்க. மீதி என்ன இருக்குது, பென்சின் ரிங்கில் C+O, அப்புறம் C+O, N இருக்குது, N கூட R வந்து அட்டாச் ஆகிரும். சரிங்களா. ஸோ ஆறுன்னு காமனான இது. இப்போ இந்த ஆரை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு என்ன க்ளூ கொடுத்துருக்குறாங்க, 1 2 3 அப்படின்னு ப்ராடக்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஆறு வந்து கண்டிப்பாக இதுதான் இருக்கும், இதாக தான் இருக்கும். இப்போ அந்த ஆறுக்கு பதிலாக நீங்கள் என்ன போட்டுருங்க, இதை போட்டுருங்க. சரிங்க. இந்த ஆறை எடுத்துகிட்டு இந்த ஆறுக்கு பதிலாக CH3 ஆறுங்கிறது காமனான பேர் தான், அல்கைல். அந்த அல்கைல் வந்து அவங்க கொடுத்துருக்க ரியாக்ஷன் வந்து நமக்கு க்ளூ ப்ரொப்பைல். ஸோ ஆறுக்கு பதிலாக நான் என்ன போட்டிருந்தேன், ப்ரொப்பைல் போட்டிருந்தேன். ஸோ இப்போ ஃபைனலாக அவங்க அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க, ஹைட்ராலிசிஸ். ஸோ ஃபைனலாக ஹைட்ராலிசிஸ் பண்ணி ஹீட் பண்ணோம் அப்படின்னா இது அல்கலைன் ஹைட்ராலிசிஸ் சொல்லுவாங்க. நீ ஹைட்ராலிசிஸ் ஞாபகம் வச்சா கூட போதும். ஸோ ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பாண்டு பிரேக் ஆகும், இந்த இடத்துலையும் பாண்டு பிரேக் ஆகும். ஸோ இங்கே H2, இங்கேயும் H2, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இங்கேயும் H2. அப்போ எப்படி எழுதுகிறோம் பாருங்கள், பென்சின் ரிங்கில் ஸோ C+O, சாரி H2 இல்லை, இதில் OH, ஹைட்ராலிசிஸ் இல்லையா, இதுலேயும் OH, இதில் H2, H ஹைட்ராலிசிஸ் அப்படின்னா HOH தான். சாரி, திரும்ப எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து H இங்கேயும் OH இங்கேயும் சப்ஸ்டிட் ஆகும். கிளியராக ஞாபகம் வச்சுக்கிடுங்க. HOH அப்படி போகுது, அதில் H இந்த பக்கமும் OH அந்த பக்கமும். அதே மாதிரி இங்கே H இந்த பக்கமும் OH அந்த பக்கமும் சப்ஸ்டிட் ஆகும். அப்போ என்ன நடக்கும், இங்கே OH வரும், அதே மாதிரி இங்கே டபுள் பாண்டு OH வந்துடும். ஸோ இங்கே ஒரு H, இங்கே ஒரு H, அப்போ NH2 ஆயிரும். அப்போ H2 N CH3 அப்படின்னு ஆயிடுது. ஸோ இது ஐசோப்ரோப்பைல் அமீன். அப்போ இதுக்கு பேர் என்ன பேர், தேலிக் ஆசிட். சரியா. இதுதான் நமக்கு டி. ஸோ டி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற பியை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அந்த பியும் அவங்க கொடுத்துருக்குற க்ளூவை வச்சு கண்டுபிடிச்சோம். ஸோ இதுக்கு 2 நேமிங் ரியாக்ஷன் வந்து கேப்ரியல், ஹாஃப்மேன். ஸோ இந்த 2 நேமிங் ரியாக்ஷன் ஞாபகம் வைக்கணும். ரொம்ப எளிமையானது. பொறுமையாக வீடியோ வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா கிளியராக புரியும். ஹைட்ராலிசிஸில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணேன். HOH அப்படின்னு பிரிஞ்சு Hயும் OHம் சப்ஸ்டிட் ஆகுது. ஸோ இங்கே கவனிக்க வேண்டியது,
ஐசோப்ரோப்பைல் அமீன்கிறது ப்ரைமரி அமீன். ஸோ அப்போ தேலிக் அன்ஹைட்ரேட்டை ட்ரீட் பண்ணால் நமக்கு ப்ரைமரி அமீன் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது கேப்ரியல் சிந்தசிஸ். அது ஞாபகம் வச்சுக்கணும். கேப்ரியல் சிந்தசிஸ் அப்படிங்கிறது ப்ரைமரி அமீன்ஸ் சிந்தசிஸ் தான். ஸோ இங்கே ப்ரைமரி அமீன் கிடச்சிருக்கு. ப்ரைமரி அமீன் அப்படின்னா இப்போ வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னா RNH2 அதுதான் அமீனுக்குரிய ஜென்ரல் ஃபார்முலா. இந்த ஆருக்கு பதில் அல்கைல் குரூப் ஒன்றே இருந்தால் ப்ரைமரி. இப்படி திரும்ப இந்த ஆறு வந்து இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக இன்னொரு ஆறு சப்ஸ்டியூட் ஆச்சுன்னு ஆல்ரெடி ஒரு ஆறு இருக்குது. இதை டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டக்காக R' இல்லை R1 எப்படினாலும் இண்டிகேட் பண்ணலாம். இது செகண்ட்ரி. இன்னொரு ஹெச்சுக்கு பதிலாக இன்னொரு ஆறு போட்டிருந்தேன். ஸோ ஆர் 3 ஆறு ஆயிரும். சரிங்களா? இப்போ இங்கே ஒரு ஆறு போட்டுக்கலாம். 3 ஆறு ஆயிரும். அப்படி ஆனால் அது வந்து டெர்ஷரி. ஸோ இதுதான் ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரிக்குரிய டிஃப்ரென்ஸ் அமீனில். ஸோ கேப்ரியல் சிந்தசிஸில் ப்ரைமரி அமீன் தான் கிடைக்கும். இதுதான் ஜெனரலாக தெரிய வேண்டியது.